திராவிட மாடலும் வெங்காயமும் ஒன்று. திராவிட மாடலின் திட்டங்களை தோலுரித்து பார்க்கும்போது அவற்றில் ஒன்றுமே இருப்பதில்லை. அதற்கு சிறந்த உதாரணம் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் பேச்சு. நானே ஏத்துக்கிறேன். இது ஓவரால் ஸ்கீம்ல பார்த்தோம்னா நம்ம குறிப்பாக தெலுங்கானா, ஹைதராபாத் அளவுக்கோ இல்ல பெங்களூர் அளவுக்கோ நம்ம கம்பீட்டிங்ல இருக்கோமானா அந்த அளவுக்கு இல்லை. ஒரு காலத்தில் இருந்தோம். லேட் 90s early 2000 பார்த்தா நம்ம தான் இருக்கிறதுலே டெக்ல நம்பர் 1 இருந்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்கா நான் சொல்லுவேன், சம் ஆஃப் இட் இஸ் அண்டர் ஃபண்டிங். நம்ம ஆண்டுக்கு ஒதுக்குற நிதி 100-120 கோடி. அவங்க எல்லாம் ஆண்டுக்கு ஒதுக்குற நிதி 800, 1000, 700 கோடி. நம்ம சைஸ் எக்கானமி பெருசு. அவங்க இன்னும் சின்ன பட்ஜெட், சின்ன ஸ்டேட் வச்சுக்கிட்டு இவ்வளவு போக்கஸ் கொடுக்கறாங்க. அதோட விளைவு தெரியும். இதற்கு முன்னர் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தும் தற்போது 3 வருட ஆட்சியில் தொடர்ந்துமே தகவல் தொழில்நுட்பத்தில் ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு நகரங்களுடன் போட்டியிட இயலாத நிலையில் தமிழகம் இருப்பதாக அமைச்சரே வாக்குமூலம் அளிப்பது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நிர்வாக தோல்வியை ஒப்புக்கொண்டதாகவே அர்த்தமாகிறது. தெலங்கானா போன்ற சிறிய மாநிலங்கள் கூட தகவல் தொழில்நுட்பத்திற்காக பல கோடி நிதி ஒதுக்கும் போது தமிழகம் போன்ற பெரிய மாநிலம் நிதி ஒதுக்காமல் கவர்ச்சி திட்டங்களுக்கும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் நிதி ஒதுக்குவதை நிறுத்திவிட்டு இனியாவது வேலைவாய்ப்பை பெருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.